ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 3.2 எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் தான் ஸ்டெப்ஸ் எல்லாம் போடணும். இதுக்கு தேவையான ஃபார்முலாஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. குவாட்ரடிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண தெரியணும். அப்போ தான் இந்த சம்மெல்லாம் போட முடியும். சம்முக்குள்ளே போகலாம். எக்ஸசைஸ் 3.3ல் ஃபஸ்ட்டு சம் எல்சிஎம்மும் ஜிசிடியும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆல்சோ f of x into g of x is equal to LCM into GCD வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ரெண்டு ஈக்குவேஷனை நீங்கள் என்ன எடுத்துக்கணும், f of x g of xன்னு எடுத்துக்கணும். அதுக்கு எல்சிஎம்மும் ஜிசிடியும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்பர்ஸ்க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எலமெண்ட்ஸில் எல்லா எலமெண்ட்ஸையும் எடுத்து எழுதுனீங்கன்னா எல்சிஎம், காமனாக இருக்கிறது மட்டும் எடுத்து எழுதுனீங்கன்னா ஜிசிடி. நெக்ஸ்ட்டு f of x into g of x அந்த ஈக்குவேஷன் எழுதிட்டு ரெண்டு பக்கம் மல்டிபிள் பண்ணுங்கள். ஈக்குவலாக வந்தால் வெரிஃபைடு, நாட் ஈக்குவல்ட்டாக வந்தால் நாட் வெரிஃபைடு. அதே மாதிரி தான் செகண்ட் சம்மில் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸும் ஜி ஆஃப் எக்ஸும் கொடுத்துருக்கத கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதுனா உங்களால் ஜிசிடியோ எல்சிஎம்மோ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்ல முடியும். இது ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலாவில் இருக்குது. அதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 எடுத்து எழுதிக்காச்சு. அதே மாதிரி தான் ஜி ஆஃப் எக்ஸில் ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் அந்த ஃபார்மில் இருக்குது. அதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா இது ரெண்டுலேயும் பாருங்கள், இது காமனாக இருக்குது. ஸோ ஜிசிடி கியூஸ் ஆகும். மீது எல்லாத்தையும் எடுத்து எழுதுனீங்கன்னா எல்சிஎம் கிடச்சிரும். காமனாக இருக்கிறத எழுதுனா ஜிசிடி. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸி ஜி ஆஃப் எக்ஸி மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகுது? ஸோ ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக வருது. ஸோ இட்ஸ் வெரிஃபைடு. தேர்டு சப்டிவிஷனில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் எழுதிக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ்லேருந்து ஒரு எக்ஸ் ஒய்யை காமனாக எடுக்கலாம். ஜி ஆஃப் எக்ஸ்லேருந்து ஒரு எக்ஸை காமனாக எடுக்கலாம். காமனாக எடுத்து எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்சிஎம் ஜிசிடி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடுங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு ஜிசிடி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி போட்டிங்கன்னா ஜஸ்ட்டு ரெண்டு பக்கமும் நீங்கள் எடுத்து எழுதினாலே போதும். பார்த்தாலே தெரியும் ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இட்ஸ் வெரிஃபைடு. செகண்ட் சம் ஃபைண்ட் த எல்சிஎம். ஏன்னா ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ஹூஸ் ஜிசிடி இஸ் ஏ மைனஸ் 2. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க, ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க, ஜிசிடி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? எல்சிஎம். நமக்கு எப்பயுமே அந்த ஃபார்முலா தெரியும். எல்சிஎம் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் பை ஜிசிடி. இதை நீங்கள் என்ன கேட்டாலும் எஃப் ஆஃப் எக்ஸ் கேட்டாலும் இதை மாற்றி எழுத தெரியணும். நமக்கு எப்போயுமே தெரியும். ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதிக்கோங்க, ஜி ஆஃப் எக்ஸ் எழுதிக்கோங்க. ஸோ இது குவாட்ராடிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சால்வ் பண்ணி வச்சுக்கோங்க. ஜி ஆஃப் எக்ஸையும் சால்வ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபார்மில் கொண்டு போய் எஃப் ஆஃப் எக்ஸையும் ஜி ஆஃப் எக்ஸையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜிசிடி என்ன இருக்குது? ஏ மைனஸ் 2 இருக்குது. ஸோ ஏ மைனஸ் 2 ஒன்று கேன்சல் ஆகும். அப்போ பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதிட்டிங்கன்னா உங்களோட எல்சிஎம் கிடச்சிரும். செகண்ட் சப்டிவிஷன் உங்களோட எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. ஜிசிடி 3 இது கொடுத்துருக்காங்க, எடுத்து எழுதிக்கோங்க. எப்பயும் போல் உங்கள் ஃபார்மில் போட்டிங்கன்னா இங்கே ஜி ஆஃப் எக்ஸில் எக்ஸ் மைனஸ் 3a தான் 2 டைம்ஸ் இருக்குது. இங்கே ஜிசிடியில் 1 டைம்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் இந்த ஜிசிடியும் ஜி ஆஃப் எக்ஸில் ஒரு டைமும் கேன்சல் ஆகும். ஸோ பேலன்ஸ் 1 டைம் எடுத்து எழுதியாச்சு. அது போக பேலன்ஸ் என்ன இருக்குது? இந்த டேர்ம் இருக்குது. ஒரு டைம் இதில் இருக்குது. நெக்ஸ்ட் பேலன்ஸ் என்னது? எஃப் ஆஃப் எக்ஸை அப்படியே எழுதிட்டேன். அவ்வளோதான் உங்களோட எல்சிஎம்.